மத்தேயு 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து, இயேசு கிறிஸ்து இந்த பூமியினுடைய பேரரசராக பொறுப்பேற்ற உடனே எல்லா குடிமக்களையும் இரண்டா பிரிப்பார். யூதருக்கு உதவி செய்தவர்கள், யூதருக்கு வாய்ப்பு கிடைத்து உதவி செய்யாதவர்கள் ரெண்டா பிரிப்பார். எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார். எப்படி அவருக்கு முன்பதாக எல்லாரும் கூட்டி சேர்க்கப்பட முடியும்? இப்பதான் ஆன்லைன் இருக்க, ஆன்லைன்லயே எல்லாத்தையும் பிரிச்சிடலாம். அவ்வளவு பேரையும் 800 கோடி பேரையும் கொண்டாந்து அவர் முன்னால ஆஜர்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஆஜர்படுத்துவது அது மனுஷ ரீதியா அது சாத்தியம் இல்லை. ஆண்டவர் நினைச்சா சாத்தியம். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், அவரால் எல்லாம் கூடும். நான் நினைக்கிறேன் இந்த காணொலி மூலமா எல்லாரையும் ஆஜர்படுத்தி யூதருக்கு உதவி செஞ்சவன், வாய்ப்பே கிடைக்காதவன் எத்தனை பேர் இருக்கான். அப்ப எனக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கலையே. யூதருக்கு ஒரு யூதருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. அப்படிப்பட்டவனெல்லாம் இதுல இந்த கணக்கிலே வரமாட்டான். யூதருக்கு உதவி, ஒரு யூதனுக்கு சாப்பாடு இல்லை, ஒரு யூதனு தண்ணி தாகத்தில் இருந்தான், ஒரு யூதனுக்கு கஷ்டம், அல்லது ஒரு யூதனுக்கு அவனை சிறையில் பிடிச்சி போட்டிருந்தாங்க, அவனுக்கு வாய்ப்பு, அவனுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி உதவி செய்யாதவர்கள் வெளியில வந்துடுறாங்க. ஐநா சபையில இஸ்ரவேலுக்கு விரோதமா வழக்கு வரும்போது அல்லது ஒரு தீர்மானம் வரும்போது சில நாடுகள் வெளியே வந்துடுறாங்க, நடுநிலை வகித்து விடுகிறார்கள். எதுக்கு வம்பு? ஆனா அமெரிக்கா ஒருபோதும், அமெரிக்கா ஆசீர்வாதமா இருப்பதற்கு சில காரணங்கள் உண்டு. அதுல ஒரு காரணம், அமெரிக்கா கிட்ட எவ்வளவோ தப்புகள் தவறுகள் உண்டு. அங்கே ரொம்ப மோசமான காரியங்கள், பாவங்கள் எல்லாம் உண்டு. ஆனாலும் அமெரிக்கா ஆசீர்வாதமா இருப்பதற்கு சில காரணங்கள்ல ஒரு காரணம், ஒரு நாளும் அமெரிக்கா ஐநா சபை விவாதத்துல, தீர்மானத்துல அமெரிக்காவுக்கு வீட்டோ பவர் உண்டு. வீட்டோ பவரை போட்டுதான் என்னாலும் அவன் இஸ்ரவேலை காப்பாத்திருக்கிறான். ஒரு நாள் கூட கைவிட்டதே கிடையாது. அமெரிக்கா ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அது ஒரு முக்கியமான காரணம். இப்போ ஒருத்தனுக்கு வாய்ப்பே கிடைக்கல, அதனால அவனை ஆண்டவர் இந்த லிஸ்ட்ல கொண்டாட முடியாது. வாய்ப்பு கிடைத்தவர்கள், அதை அதிலே உதவி செய்தவர்கள், உதவி செய்யாதவர்கள், அப்ப கொஞ்சம் ஒரு சிறிய கூட்டம் தான். நம்ம நாட்டில் யூதர்களுக்கான, இஸ்ரவேலுக்கான தூதரகம் ரொம்ப 1977 வரை இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் உறவே கிடையாது. 1948 இஸ்ரேல் நாடு அமைக்கப்பட்டது. 1977 வரை நம்ம இஸ்ரேல் நாடு அங்கீகரிக்கவே இல்லை. 1977 தான் இந்தியா இஸ்ரேலை அங்கீகரித்தது ஒரு நாடாக. 1977 இருந்து தான் இஸ்ரேல் தூதரகம் இந்தியாவுக்குள்ள வந்துச்சு. அது வரைக்கும் இஸ்ரேல் தூதரகம் கிடையாது. வேற நாட்டு தூதரகம் மூலமா தான் இஸ்ரேலுக்கு போகணும். பிரிட்டிஷ் தூதரகத்தின் மூலமாக போவார்கள் என்பது என்னுடைய ஞாபகம், 77க்கு முன்னால. இப்போ நம்முடைய மோடி அவர்கள் பிரதமர், அவரிடத்துல அவருடைய கொள்கைக்கும் என்னுடைய கொள்கைக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. ஆனாலும் அவரிடத்துல எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம், மோடி இஸ்ரவேலை நேசிக்கிறவர். அதை நான் பார்த்துருக்கேன். அவர் பல தடவை இஸ்ரேலுக்கு போயிருக்கிறாரு. இஸ்ரேல் பிரதமர், இப்ப இருக்கிற இஸ்ரேல் பிரதமர் மோடிக்கு ஒரு தனிப்பட்ட நண்பர். ஒருவேளை மோடி 3வது தடவை வந்ததற்கு அது கூட காரணமா இருக்கலாம். அவர் இஸ்ரவேலை நேசிக்கிறவர் என்பது கூட காரணமா இருக்கலாம். 77க்கு பிறகுதான் பாருங்க, நம்ம நாடு பொருளாதார ரீதியா முன்னேற ஆரம்பிச்சது. அது வரைக்கும் முதல்ல நம்ம நாட்டுக்கு யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க, இலவசமா தான் கொடுப்பாங்க. ஏன்னா கடனை எப்படி
திருப்பி கொடுக்க முடிஞ்சவங்களுக்கு தான் கடன் கொடுப்பாங்க. கடன்னா பெரிய தொகையாக கொடுப்பாங்க. மானியம் தான் கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் நம்ம நாட்டுக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நம்ம நாடு ரொம்ப மோசமான நிலையில தான் இருந்துச்சு. வெள்ளைக்காரன் அப்படி தான் அவன் விட்டுட்டு போனான். மற்ற நாடுகள் நமக்கு மானியம் கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் கடன் வாங்குகிற அளவுக்கு நாம் வளர்ந்தோம், நாம் முன்னேற்றம் கண்டோம். இனி 77க்கு அப்புறம்தான் நம்ம நாடு பொருளாதாரத்தில் வளர ஆரம்பிச்சுது. அந்த 77க்கு அப்புறம்தான். ஏனென்றால் அப்போதான் நம்ம இஸ்ரவேலை ஏற்றுக்கொண்டோம், இஸ்ரவேலோடு உறவை ஏற்படுத்தினோம். அதனால இங்க 2ஆ பிரிக்கிறத பார்க்கிறோம். வலது பக்கத்துல செம்மறி ஆடுகள், இடது பக்கத்துல வெள்ளாடுகள். 2ஆ பிரிக்கிறார். 2மே ஆடுதான். 2 ஆடுகளுக்குமே இவர் தான் மெய்ப்பன். ஒரு மெய்ப்பனை போல, மெய்ப்பனானவன் பிரிக்கிறது போல. அவர் ராஜா, ஆனா ஒரு மெய்ப்பனை போல பிரிக்கிறார். பிரித்து அவர்களுக்குரிய செம்மறி ஆடு போன்றவர்களுக்கு ஆசீர்வாதம், வெள்ளாடு போன்றவர்களுக்கு தண்டனை. வேதத்துல நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்தில் வெள்ளாடையும் செம்மறி ஆடையும் குறித்து ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயும் ஒரு மெய்ப்பன் வெள்ளாடும் வச்சிருக்கிறான், செம்மறி ஆடும் வச்சிருக்கிறான். இந்த செம்மறி ஆடு என்ன செய்கிறது? நீதிமொழிகள் 27, 26, 27. ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்திற்கும் உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும். இந்த ஆட்டுக்குட்டின்னு சொல்லப்பட்டிருப்பது த லேம்ப், அதாவது செம்மறி ஆட்டுக்குட்டி. கடான்னு சொல்லப்பட்டிருப்பது அது வெள்ளாட்டு கடா. அப்புறம் வெள்ளாட்டு பால் சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளாடு அதால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வயல் வாங்குவதற்கு உரிய வருமானத்தை கொடுக்கும், ஆகாரம் கொடுக்கும், வீட்டாரின் ஆகாரத்துக்கு வேலைக்காரிகளின் சம்பளத்துக்கு ஏற்ற அளவு வருமானத்தை கொடுக்கும். வெள்ளாடு வளர்த்தால் வெள்ளாடுடைய பால், வெள்ளாட்டு இறைச்சியால வருமானம் உண்டு. ஆனா செம்மறி ஆடு வஸ்திரத்தை கொடுக்கும். செம்மறி ஆட்டின் மேல ரோமம் இருக்கும். அந்த ரோமம் முதல்ல பைபிள்ல தயாரிக்கப்பட்ட முதல் உடை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வருகிறது. அங்கே ஆண்டவர் தோல் ஆடைகளை உண்டாக்கி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடுத்துவித்தார்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இப்ப தோல் உடை உண்டாக்க வேண்டுமானால் ஏதாகிலும் ஒரு மிருகம் சாகணும். அது வரைக்கும் சாவுன்றது ஒண்ணு கிடையாது. ஆதாம் பாவம் செய்த போது ஆவிக்குரிய மரணம் அடைந்தான். சில ஆண்டுகள் 930 வருஷம் கழிச்சுதான் சரீர மரணம் வந்தது. இப்போ மரணம்ன்றது அப்போது அது சட்ட ரீதியாக வந்துவிட்டது. அது நிறைவேறுவதற்கு சில ஆண்டுகள் ஆனது. இயற்கையா எந்த மிருகமும் சாகல. இப்ப ஆண்டவர் ஒரு மிருகத்தை கொன்று அதனுடைய தோலை எடுத்து அதிலே ஆடையை தயாரித்து தான் ஆதாமுக்கு ஏவாளுக்கு உடுத்து வித்தார். அதனால அல்லது அது தோல் உடை, தன்னுடைய இரத்தத்தை ஒரு செம்மறி ஆடு சிந்தி அல்லது ஏதோ ஒரு மிருகம் சிந்தி, ஒரு உடை என்பதே ஒரு இரத்த சிந்துதலால், ஒரு பலியால் ஏற்பட்டதை பார்க்கிறோம். ஆனா செம்மறி ஆடு அப்படி இல்லை. அது இரத்தத்தை சிந்தணும்னு அவசியம் இல்லை. ஆனா
அதனுடைய ரோமத்தை அவர்கள் கத்தரித்து அதில் தான் கம்பளி உடை தயாரிக்கிறார்கள். இன்றைக்கும் அது செம்மறி ஆடினுடைய ரோமம் தான் குளிர் பிரதேசம் உள்ள நாடுகளுக்கு அந்த ரோமத்தால் செய்யப்பட்ட உடை எவ்வளவு குளிரையும் தாங்கும். அதனால இந்த செம்மறி ஆடு விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வஸ்திரம் என்பது ஆவிக்குரிய பாஷையில நீதியை குறிக்குது, ரட்சிப்பை குறிக்குது, துதியை குறிக்குது. நீதியின் வஸ்திரம், நீதியின் சால்வை, ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் உடை, இவைகளெல்லாம் குறிக்கிறது. அதனால நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், இரட்டப்புரை உடுப்பு இருப்பதினால் குளிருக்கு பயப்படாள் என்று நாம் படிக்கிறோம். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில குளிர் வந்து விடாதபடிக்கு யோபு சொல்றான், எனக்கு பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழை, எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏழை குளிர்ல அவன் கஷ்டப்பட்டது உண்டானால் கர்த்தர் என்னை கணக்கு கேட்கட்டும். நான் என்னுடைய வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து அவனை அனல் மூட்டினேன் என்று எழுதுகிறான். இப்ப அனல் மூட்டுகிற ஒரு உடை என்றால் அது செம்மறி ஆட்டு உடைதான். அதனால அப்படிப்பட்ட நம்ம செம்மறி ஆடா இருக்கிறோமா வெள்ளாடா இருக்கிறோமான்றது தான் கேள்வி. வெள்ளாடும் பால் கொடுக்கிறது, வெள்ளாட்டினுடைய இறைச்சியும் மனிதனுக்கு பயன்படுகிறது. ஆனா வெள்ளாடு இறந்த பிறகு அதனுடைய தோலை ஒருவேளை பயன்படுத்தலாம். ஆனா செம்மறி ஆடு உயிரோடு இருக்கும்போதே அது ரோமத்தை கொடுக்கிறது, வஸ்திரத்தை கொடுக்கிறது. அதனால நாம் செம்மறி ஆடா, நமக்கு ஒரே மேய்ப்பன் தான், கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று எல்லாரும் சொல்கிறார்கள். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறது உண்மைதான். நீங்க செம்மறி ஆடா இருக்கீங்களா, வெள்ளாடா இருக்கிறீங்களா? ஆராய்ந்து பார்ப்போம். ஆமென்.